பார்க்க போறோம்னா நியூ கியா செல்டாஸோட 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். அந்த வெஹிக்கிளை நம்ம இந்த வீடியோவில் டிரைவிங் பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். இப்போ இந்த வண்டி இன்ஜின் பார்க்கலாம். இது 1.5 லிட்டர் டர்போ இன்ஜினு, ஜிடிஏ இன்ஜின். உங்களுக்கு இது வந்து 253 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் 158 ஹெச்பி ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு கொடுக்குது. உங்களுக்கு ஸ்டட்டெல்லாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்டில். மற்ற வெஹிக்கிள்லாம் நீங்கள் அந்த இதெல்லாம் ஸ்டாண்டு இதுக்கெலாம் வைக்கணும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த வெஹிக்கிளோட கலர் வந்து மார்னிங் ஆஷு. இதான் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த நியூ கியா செல்டாஸில். இந்த ஃப்ரண்ட்டு கிரில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கிரில்லு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்துடுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2690 mm வருது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளஷ் ஹேண்டில் வந்துடுது. அதே மாதிரி வித்து பார்த்தீங்கன்னா 1830 mm வருது உங்களுக்கு. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 447 லிட்டரு பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. இது ஒரு நல்ல உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக இல்லாமல் நல்லா ஈஸியாக எதனாலும் லக்கேஜ் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப்னியும் கொடுத்துட்றாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 17 இன்ச்சு பேக்கப் வீல் உங்களுக்கு கிடைக்குது. டாப் எண்டில் வந்து உங்களுக்கு 18 இன்ச்சு அலாய் வீல் வருது. 4 வீலும் டிஸ்க் பிரேக் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 mm வருது. இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு குட் கிரவுண்ட் கிளியரன்ஸு. நம்ம ரியர் சீட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு ஈஸியாகவே உள்ளே வந்துடலாம். இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 1635 mm வருது. அதே மாதிரி இதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா 1830 mm வருது. இந்த செக்மெண்ட்டில் இது வந்து இதில் தான் கொஞ்சம் ஹையஸ்ட் வித்து இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். 2.3 இன்ச்சு உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் வந்துடுது. அது வந்து உங்களுக்கு ஒரே இதில் வருது. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸ்டேரிங்கும் உங்களுக்கு இது ஒரு நியூ டைமென்ஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஓல்டு செல்டாஸில் இந்த மாதிரி வராது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனு, வால்யூம் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டேரிங்கில் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டேரிங்க்கும் இதுக்கும் நல்ல கேப் இருக்குது. டில்ட்டு இருக்குது உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட் பட்டன் வந்து உங்களுக்கு டோரில் வருது. அந்த பக்கமும் அப்படி தான் வருது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே பட்டன்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். சில இதில் வந்துட்டு ஒரு மாதிரி டச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு இந்த கியர் நாபு வந்து நல்லா ஒரு ஹேண்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்கு, இப்போ வண்டி பார்க்கிங்கில் இருக்குது. ரிவர்ஸு, நியூட்ரலு, டிரைவு, ஆட்டோ ஹோல்டு எல்லாமே உங்களுக்கு பட்டன்ஸ்லேயும் கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு கப் ஹோல்டரும் 2 கப் ஹோல்டரும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. வயர்லெஸ் சார்ஜ் ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி பென்ட்ரைவ் ஆப்ஷனு, சார்ஜ் போட்டுக்கிறது எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு விசிபிலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. உடனே ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா உடனே பிக்கப் நல்லா இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு பிக்கப் கிடைக்குது. டர்போ பெட்ரோல்னால அது ஒரு நல்ல ஒரு பெப்பியாக இருக்குது. பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் இந்த 7 ஸ்பீட் டிசிடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகும். சிட்டிக்குள்ளே உங்களுக்கு எப்படியும் ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைவேல வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் யுவர் டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் ஒரு 16 to 17 கிலோமீட்டர் ஹைவேல நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு 253 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. உங்களுக்கு ஹைவேல நல்லா பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். உடனே வந்துடுது உங்களுக்கு. ஓவர்டேக்கை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆக்சலரேஷன் அவ்வளோ இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. 100லாம் அசால்ட்டாக போகுது. செம்ம பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. டர்போ பெட்ரோல் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டேரிங்கில் லைட்டாக வெயிட் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. பட் ஆனால் கண்ட்ரோல்டாக இருக்குது. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது, ஃபீல் பண்ண முடியுது. இப்போ பாருங்கள் 100லாம் ரொம்ப அசால்ட்டாக நம்ம போகிறோம். லைட்டாக அழுத்தினாலே 100 போகுது வேகமாக.
120 வந்துட்டோம் நம்ம. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கு. அதனால நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இந்த வெஹிக்கிள்லாம் வந்து அசால்ட் பண்ணுது. நீங்கள் ஹைவேல அதிகமாக ஓட்டுறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். அதே மாதிரி இன்ஜின் நாய்ஸும் பெருசாக கேபின்குள்ளே கேட்கல. அதுவும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நல்லா அதே மாதிரி க்ரூமியா இல்லை, இன்டீரியரு நல்லா இருக்கு. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக ஆகுது உங்களுக்கு ஸ்டேரிங்கு. இந்த நியூ கியா செல்டாஸ்ல வந்து டிசிடியில் நீங்கள் எடுக்கணும் முடிவு பண்ணீங்கன்னா அதில் பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணினா நான் வந்து HTK ஆப்ஷனல் வேரியன்ட் சொல்லுவேன். அதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதனுடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.61 lakhs உங்களுக்கு எக்ஸோரூம் ப்ரைஸ் வரும். ஆன் ரோடு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சிட்டி, அது வேரி ஆகும். நீங்கள் அந்த வேரியண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு விசிபிலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஈஸியாக இருக்கு. உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா 100% உங்களுக்கு கவரேஜ் ஆகுது. ஓவர்டேக் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக நம்ம ஓவர்டேக் பண்ண முடியுது. ஓவர்டேக்லாம் நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துக்கலாம். இந்த டர்போ பெட்ரோலில் கியா செல்டாஸ் டிசிடி கார்னரிங்கும் ஓரளவு நல்ல ஸ்டெபிலிட்டி ஃபீல் பண்ண முடியுது. சஸ்பென்ஷனும் கொஞ்சம் நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. நீ நம்ம ரியர் சீட்டு போய் பார்க்கலாம். உங்களுக்கு கீ ஆன் பண்ணாலே உங்களுக்கு டோர் வந்து அதுவே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக அதுவே உங்களுக்கு ஓப்பன் ஆகிக்கிறோம். இது ஒரு நல்ல ஃபீச்சரு. எனக்கு யூஸ்வலாக வந்து இந்த ஃப்ளஷ் ஹேண்டில் பிடிக்காது. பட் இந்த ஆப்ஷன் இருக்கிறனால இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ண முடியுது. ரியர் சீட்டில் உங்களுக்கு கப் ஹோல்டரும் வந்துடுது, ஹேண்ட் ரெஸ்ட்டும் வந்துடுது, 3 ஹெட் ரெஸ்ட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் வந்துடுது. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 1830 mm உங்களுக்கு வித்து. உங்களுக்கு ரியர் சீட்டில் ரெக்லைன் ஆப்ஷனும் இருக்குது. இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் பெருசாக, அதை புல் பண்ணி இது பண்ணிங்கன்னா இப்போ வந்து ரெக்லைன் ஆப்ஷனில் இருக்குது. நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரியர் சீட்டில் உட்காந்துட்டு போகிறதுக்கு. டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தது GT லைனு, இருக்கிறதுலே டாப் ஆஃப் த வேரியண்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சன்சைடும் கொடுத்துட்றாங்க. இதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ரியர் ஏசி இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி சார்ஜிங் போர்ட்டு சீட்டில் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல கன்வீனியண்ட்டான ஃபீச்சர்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சீட்டில் வச்சா நமக்கு ஈஸியாக அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த இந்த இதில் மொபைலை வைக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு ரியர் சீட் நல்லா நம்மளை வாங்கி உள்ளே வச்சுக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இது கரெக்டாக இருக்குது. ரெக்லைனு ஒரு ஸ்டெப்பு வச்சுருக்காங்க, அதுவே கரெக்டாக நமக்கு விசிபிலிட்டிக்கும் நல்லாயிருக்கு. பேக் பெயின் வராத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து ரியர் சீட்டையும் உட்காந்து பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல கன்க்ளூட் பண்ணி ஒரு டிசைட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ நம்ம பொத்தேரியில் உள்ள SVM கியா ஷோரூமில் லாயல்ட்டி போனஸ் போயிட்டுருக்கு நியூ கியா செல்டாஸ்க்கு. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெஹிக்கிள் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.